கால கைவிட்டு தான் உள்ளே போக சொல்லுவாங்க. ஏன்னா, நல்ல சக்திய உள்வாங்க போறீங்க. எதிர்மறை சக்தி வெளிய போணும். அந்த மாரி இந்த மாரி அபிஷேக பொருட்கள நீங்க இறைவனுக்கு குடுக்கும்போது, இறைத்தன்மையோடு கொடுக்கிற பொருட்கள் தான் குடுக்குறீங்க. அப்போ அத பிளெஸ்ஸிங் பண்ணி, உங்களுக்கான இந்த வெளிய போம்போது நெறைய உங்களுக்கான நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தள்ளி விட்டு உங்கள நேர்கோணத்தில போகக்கூடிய தன்மை அந்த அபிஷேக பொருட்களுக்கு உண்டு. இதுல 2 விஷயத்துக்கு தாராளமா பண்ணலாம். திருமண தடையர்களுக்கும், கடன் தொல்லைகளுக்கும் தாராளமா குடுக்கலாம். ஆனா என்னன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது, இந்த விஷயத்துக்காக தரேன்னு சொல்லிட்டு குடுக்கக்கூடாது. உங்களுக்கு பரிகாரமா போறது நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா போகும்ல. நம்ம அதுக்காக தான் சொல்றோம். இறைவன்ட்ட குடுத்துருங்கன்றோம். இந்த மாரி பொருட்கள இப்போ உணவுப் பொருட்கள் தானமா குடுக்குறீங்க. வேற ஒரு பொருட்கள வாங்கி குடுக்குறீங்க. நாங்க ஒரு சில பரிகாரம் சொல்லுவோம். காது கேட்காதவங்களுக்கு காது மிஷின் வாங்கி குடுங்க. கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணாடி வாங்கி குடுக்க சொன்னா, அது பரிகாரம் நேரடியா அவனுக்கு பலன் குடுக்கும். ஆனா, இந்த மாரி பொருட்கள குடுக்கும்போது, உங்களுக்கு அது பரிகாரமா போம்போது அவங்களுக்கு கஷ்டமா போயிடும். தயவு செஞ்சு அந்த மாரி செய்யாதீங்க. அத இறைவனுக்கு குடுத்துருங்க. அந்த பொருட்கள அபிஷேக பொருட்கள எண்ணெயோடு சேர்த்து, இறைவன் வந்து கடன் சார்ந்த பிரச்சனைக்கும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் தாராளமாக நீங்க இறைவனுக்கு எண்ணெயை அளிக்கலாம்.